வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். லக்ன சுபத்துவம், லக்னம் அதிக சுபத்துவம். ஓகே. லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அதிக சுபத்துவம் என்றால் என்ன? ஓகே. ம். இது நான் சொல்லணும் அப்டின்னா, நான் உங்களுக்கு 2 சாம்பிள் எடுத்து வந்திருக்கேன். ஓகே. அதுக்கு முதல்ல லக்ன சுபத்துவம் அப்டின்னா, லக்னத்தில் ஒளியான கிரகங்கள் இருக்கிறது. நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க. நீங்க எந்த லக்னக்காரங்களா வேணாலும் இருங்க. ஆனா, லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் இருக்கிறது ஒரு மாதிரியான பலமான அமைப்பாக. அதாவது லக்னம் என்பது சுபநிலையில இருக்கும்பொழுது நீங்க ஒளியானவர். உங்களுடைய வாழ்க்கை இயல்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. சில அத்தியாவசியங்களுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்லாத ஒரு 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 பிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வந்துரும். லக்னாதிபதி சுபத்துவம் அப்படின்னா என்னது? லக்னாதிபதி இங்க தான் லக்னாதிபதி சனியா வருவாரு, லக்னாதிபதி செவ்வாயா வருவாரு, லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாக கூட வரலாம். ஓகேங்களா? ஏன்னா சந்திரனின் ஒளியான நிலையை பொறுத்தது. இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய லக்னாதிபதியை ஒரு குரு பார்க்கிறது மூலியமாக, ஒரு சுக்கிரன் சேர்றது மூலியமாக, ஒரு தனித்த புதனோட சேரக்கூடிய அமைப்புகள். ஆனா என்னன்னா, குருவோட கம்பேர் பண்ணும் பொழுது, புதன் வந்து ரொம்ப சின்ன பிளானட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட குரு ஒரு ஒரு உச்ச குருவின் நிலைக்கு நிகரான ஒளியை கொடுக்கக்கூடியவர் பௌர்ணமி சந்திரன். ஏன்னா, அவரு நேரடியாக தன்னுடைய ஒளியை பூமியில செலுத்த முடியும். முதலாவது நிலை சுபத்தன்மையாக வழங்கக்கூடிய பிளானட் யாரு அப்படின்னு கேட்டா, முதல் நிலை சுபத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட் கண்டிப்பாக பௌர்ணமி சந்திரன் தான். குரு 2ஆம் இடம் தான். ஓகேங்களா? ஏன் மிகப்பெரிய சாதனையாளர்கள், வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆனவங்க, மிகப்பெரிய அரசியல்வாதிகள் பௌர்ணமி அன்னைக்கு பொறந்திருக்காங்க. ஏனென்றால், குருவை விட பௌர்ணமி சந்திரனே ஒளி மிகுந்தவர். நேரடியாக தன்னுடைய ஒளியை பூமிக்கு கொடுக்கக்கூடியவர். அப்ப அந்த அமைப்புகள்ல பௌர்ணமி சந்திரனோட தொடர்புலயோ, அல்லது குருவின் தொடர்புலயோ, அல்லது சுக்கிரனின் தொடர்புலயோ இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுபத்தன்மையை அடையும். அவர் உங்க லக்னாதிபதியாக இருக்கும் பொழுது ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். செவ்வாயா இருக்கும் பொழுது நீங்களே சண்டைக்காரனா இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். ஆனா செவ்வாயோட ஒரு சுக்கிரன் சேரும்பொழுது நீங்க டாக்டரா இருப்பீங்க. அதே கான்செப்ட் தாங்க. அதே கத்தி எடுத்து வெட்டுறது தான். ஆனா உயிர காப்பாத்துறதுக்காக வெட்டுவீங்க. தனிச்ச உச்ச செவ்வாய் என்ன பண்ணுவாரு? ஒரு உயிரை எடுக்கிறதுக்காக, கொல்றதுக்காக வெட்டுவாரு. சுபத்துவமான சுபநிலை அடைந்திருக்கக்கூடிய சுபரோட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அதே கத்தியை எடுப்பாரு, அதே சிரஞ்சை எடுப்பாரு, ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாரு, வெட்டி உள்ள இருக்கிற இதை கிளியர் பண்ணி திரும்ப இந்த தைக்கிற வேலை ஸ்டிச்சிங் மாதிரியான விஷயங்களை பண்ணுவாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல சுபர் தொடர்புல வரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிற பிளானட்ஸ் வந்து எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த கிரகமாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்துட்டாங்க அட்டகாசம். ஆனா குருவும் பௌர்ணமி சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இது முக்கியமான நுணுக்கம். குருவும் பௌர்ணமி சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாவகம் கெடும். லக்னத்துல இருக்காங்களா லக்னம் கெடும். 5ஆம் இடத்துல இருக்காங்களா 5ஆம் இடம் கெடும். இவங்களுக்கு இடையில ஒரு ஒரு பாவ கிரகம் யாராவது வந்து அந்த ஒளியை குறைக்கிறாங்க. பாப கிரகம் என்பது இருள். ஓகேங்களா? சுப கிரகம்ன்றது வெளிச்சம். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒளியை காட்டுறது. ஓகே. சனி வந்து நீல கலர்ல லைட் கொடுக்குறவருங்க. ரிஃப்ளெக்ட் பண்றவர் இன்ஃப்ராரெட்ல. ஒரு ப்ளூ கலர் லைட்டை போட்டு உங்களால நார்மலான வேலை செய்ய முடியுமா? ஒரு ரெட் கலர் லைட் போட்டு உங்களால நார்மலான வேலை செய்ய முடியுமா? ஆனா எல்லோ கலர் லைட் நார்மலா அந்த டிம் லைட் மாதிரி போட்டு வேலை செய்ய முடியும். ஒயிட் கலர்ல லைட் போட்டு உங்களால வேலை செய்யும். இதுதான் டிஃபரெண்ட். அப்ப இதுல ஓகே இது நிறைய பேசிட்டோமா? இப்ப 2 ஜாதகத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதலாவது நிலையாக ஃபர்ஸ்ட் ஜாதகம் வருதுல்ல, இவர் இப்போ உயிரோட இல்ல. இதே நாள்ல ஓகே என்ன அமைப்பு? லக்னத்தை நீச்ச செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஜாதகம். ஓகேங்களா? லக்னாதிபதி அட்டமாதிபதியாக இருக்கிறார். இந்த ஜாதகர் இப்போ உயிரோட இல்ல. ஓகேங்களா? ஏன்? நீச்ச செவ்வாயின் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு இவருக்கு செவ்வாயின் அடிப்படையில சில தன்மைகள்ல லக்னாதிபதி கடுமையாக பலவீனமாக 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி இல்லை. அட்டமாதிபதி தான் இருக்கிறாரு. அட்டமாதிபதி கெடுதல்களை கொடுப்பார் லக்னாதிபதியாக இருந்தாலும். ஓகேங்களா? இதே நாள்ல இன்னும் லக்னத்தை மட்டும் மாத்தி ஓகே இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது துலாம் லக்னம். இந்த ஜாதகர் இன்னைக்கு இல்ல. இன்னொரு ஜாதகம் வரும். ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இந்த இந்த முதல்ல கொடுக்குற ஜாதகத்துக்கு செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறார். நீச்ச செவ்வாய். செவ்வாய் ஒரு ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குன்னா குறைந்தபட்ச பாபத்துவத்தை அடைந்திருக்கிறது. கெடுதலான சில அமைப்புகளை பண்ண போகுது அப்படின்ற தன்மை வந்துடும். லக்னத்தோட தொடர்பாக இருந்து லக்னாதிபதி பலமா இல்ல. லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சு. இதே நாள்ல கொஞ்சம் அப்படி மாத்திக்க போட்டதுல அதே ஜாதகம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்துல இவர் ரிஷப லக்னமா போட்டிருக்கோம். இவருக்கு எதுவுமே ஆகாது. ஏன் ஆகாது? லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சியாகி லக்ன சுபத்துவம். வேற சனி செவ்வாய் ராகுவுடைய தொடர்பு லக்னத்துக்கு இல்லை. 2வது 8ஆம் இடத்தை சனியும் சூரியன் சேர்ந்து பாக்குறாங்களே, பார்க்கட்டும். குரு வலுத்து பாக்குறாருல்ல, 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறாருல்ல ஜாதகத்துல, இவருக்கு ஆயுள் பங்கம் இல்ல. இவருக்கு
இதே மாதிரி ஆனா இவர் வந்து நான் மாத்தி போட்ட டைமிங்ல இவர் வந்து கன்னி லக்னமா கன்னி ராசியா டைமிங் வரல. நான் மாத்தி போட்டு உங்களுக்காக அந்த டைம் எடுத்த நேரத்துல இவரு சிம்ம ராசியா வந்தாரு. சிம்ம ராசி என்ன பண்ணும்? இதே மாதிரியான அமைப்புகள்ல சின்ன, 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 சின்ன தடங்கல குடுக்கும். ஆனா உயிர் ஆபத்து வராது. இதுதாங்க டிஃபரண்ட். புரியுதுங்களா? இந்த இந்த 2 ஜாதகத்த எதுக்கு வந்து இங்க நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. லக்னம் ஒளி பொருந்திய ஒருத்தர் நல்ல வாழ்க்கை அனுபவிப்பாரு, நல்லா வாழ்வாரு. பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காரு. இதுல தசாபுத்தி அமைப்புகள நான் எடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல அவருக்கு ராகு தசை வரலன்னா, ராகு தசை வரலன்னா அந்த முதல் ஜாதகத்துக்கு ஆயுள் பங்கம் இல்லை. ஆனால் லக்னத்தை பாதித்த செவ்வாயின் வீட்ல இருக்கக்கூடிய ராகு தான் தாங்க. ஒரு கிரகத்தின் வீட்ல இருக்கக்கூடிய ராகு அந்த 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 வீட்டின் பலனை தான் தான் செய்வார். அந்த வீட்டு ஓனரை செய்ய விட மாட்டாருன்னு அதிக இடத்துல பேசியிருப்பேன்ல. கண்ணு மினுக்கு இருக்கிற ஒரு உதாரண ஜாதகம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல கொஞ்சம் லக்னம் மாறும் பொழுது, இதுவே ஒரு தனுசு லக்னமா இருக்காரு. லக்னத்தை குரு வலுத்து பார்க்குறாரு. அந்த அமைப்புகள்ல அது அப்படிதான். லக்னம் சுபம் ஒளி பெற்றுச்சு. லக்னாதிபதி பலமாயிட்டாரு. அங்க ஆயுள் பங்கமே வராது. சகலத்தையும் நேர்மையான அமைப்புகள் அனுபவிப்பாரு. தசாபுத்தி ஒத்துழைக்காத நிலையில கூட பெரிய அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாரு. சாப்பாடு, துணிமணி, இருக்க இடம் இதெல்லாம் பஞ்சமே இருக்காது. நல்ல அப்பா இருப்பாரு. நல்ல அம்மா இருப்பாங்க. சகலத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான தன்மையில இருக்கிறது தாங்க இந்த லக்ன ஒளி, லக்ன ஒளி, லக்ன ஒளின்னு பேசுறோம்ல. லக்ன பலம், லக்னாதிபதி பலம் என்பது லக்னம் லக்னாதிபதியோட சுபர் தொடர்புல இருந்து அடுத்த தசாபுத்திகள் உங்களுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக வர முடியும். இவ்வளவுதானுங்க. சரிங்களா? லக்னம் ஒளியோட இருக்கிறது தான் லக்ன சுபத்துவம். லக்னாதிபதி ஒளியாக இருக்கிறது தான் லக்னாதிபதி சுபத்துவம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.